இது ஒரு அதிசயமான தெய்வக் கதை. ஒரு விளையாட்டு, ஒரு சண்டை, முழு உலகத்தையும் பாதித்த ஒரு உண்மை. ஒரு நாள் கைலாசத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி சிறிய பொழுதுபோக்கு விளையாட்டாக பரமபதம் விளையாடிக் கொண்டிருந்தனர். ஆனால் அந்த விளையாட்டு சாதாரணமாக இருக்கவில்லை. பார்வதி தேவி தொடர்ந்து வெற்றி பெற்றார். சிவபெருமானின் திரிசூலம், அவரது பாம்பு, ஒன்றன்பின் ஒன்றாக இழந்தார் சிவன். இதனால் மனவேதனையடைந்த சிவன் அங்கிருந்து கோபத்துடன் விலகினார். அப்போது விஷ்ணு வந்தார். மீண்டும் விளையாடு சிவா, இந்த முறை நீ வெல்வாய் என்றார். மீண்டும் தொடங்கியது அந்த விளையாட்டு. இந்த முறை சிவன் வெற்றி பெறத் தொடங்கினார். ஆனால் பார்வதிக்கு ஏதோ சந்தேகம் வந்தது. உண்மை வெளிவந்தது. சிவன் தன் சக்தியை பயன்படுத்தி விளையாட்டை மாற்றியிருந்தார். அப்போது சிவன் சொன்னார், இந்த உலகில் உள்ள அனைத்தும் மாயை, உணவும் மாயைதான். இதைக் கேட்டு பார்வதி கோபமடைந்தாள். உணவு மாயை என்றால் உலகம் உணவு இல்லாமல் வாழட்டும் என்றாள். அத்துடன் அவள் மறைந்தாள். உடனே உலகம் முழுவதும் பசி பரவியது. பயிர்கள் வளரவில்லை. மக்கள் துன்பத்தில் மூழ்கினர். தேவர்கள் முதல் மனிதர்கள் வரை அனைவரும் பிரார்த்தனை செய்தனர். அப்போது பார்வதி அன்னபூர்ணா தேவியாக வாரணாசியில் தோன்றினார். அவள் அனைவருக்கும் உணவு வழங்கத் தொடங்கினார். இதைக் கேட்ட சிவன் பிச்சை கிண்ணத்துடன் வந்தார். உணவு மாயை இல்லை, அது வாழ்க்கைக்கு அவசியம் என்று உணர்ந்தார். பார்வதி தேவி சிரித்தபடி சிவனுக்கு உணவு ஊட்டினார். அந்த நாளிலிருந்து அவள் அன்னபூர்ணா தேவியாக பூஜிக்கப்படுகிறாள். உணவு என்பது மாயை அல்ல, அது உயிர். அதை பகிர்வதே பெரிய தர்மம். அதனால்தான் இன்று வரை அன்னபூர்ணா தேவியை உலகம் முழுவதும் வழிபடுகிறது.